பரலோகத்தின் தேவனாலே எல்லா காரியம் வாய்க்குமே. தேவ கிருபையாலே எல்லா நன்மைகளும் கைகூடி வந்திடுமே. பரலோகத்தின் தேவனாலே எல்லா காரியம் வாய்க்குமே. தேவ கிருபையாலே எல்லா நன்மைகளும் கைகூடி வந்திடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. உன் காரியம் வாய்க்காதது கர்த்தரால் வாய்க்குமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. உன் காரியம் வாய்க்காதது கர்த்தரால் வாய்க்குமே. பரலோகத்தின் தேவனாலே எல்லா காரியம் வாய்க்குமே. தேவ கிருபையாலே எல்லா நன்மைகளும் கைகூடி வந்திடுமே. சத்துருத்தின் வாழ்க்கையிலே எண்டிங் போட்டாலும், சத்துருத்தின் வாழ்க்கையிலே எண்டிங் போட்டாலும், தேவன் போவாசை தந்து நியூ பிகினிங் கொடுத்தாரே. தேவன் போவாசை தந்து நியூ பிகினிங் கொடுத்தாரே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. உன் காரியம் வாய்க்காதது கர்த்தரால் வாய்க்குமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கும் நாம் தியானிக்க போற வேத வசனம் பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன். ஒரு இலக்கு எனக்கு இருக்கு, அதை நோக்கி நான் தொடர்கிறேன். பந்தய பொருளுக்காய் அவர் சொல்றாரு பாருங்க, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அந்த பரலோகத்தின் அழைப்புக்காக நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்றாரு பாருங்க, பரம அழைப்புக்கு என்ன அழைச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு கிறிஸ்துவுக்குள், ஹல்லேலூயா, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் அப்படின்னு சொல்றவர், கிறிஸ்துவுக்குள் நான் ஓடுகிறேன். பரம அழைப்புக்கு ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறாரா? இதே பவுல் பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்துல அவர் சொல்றாரு, ரோமர் 8:29 தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின அந்த 8 ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க, எவர்களை ஆண்டவர் முன் அறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறாங்க. கடந்த நாட்களை நாம் தியானித்தோம், முன் குறிக்கப்பட்டவங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், தாயின் கருவில உருவாவதற்கு முன்பே, என்னுடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி முன் அறிந்த ஆண்டவர் அவர்களை முன் குறிச்சிடறாங்களாம். முன் குறித்ததும் இல்லாம அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அதை தான் பவுல் சொல்றாரு, பரம அழைப்புக்கு என்னை பரம அழைப்புக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காரு. அதை தொடர்கிறேன், ஆனா கிறிஸ்துவுக்குள் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:24-25 நாம் வாசிப்போம். முதலாவது 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. அவர் பாருங்க ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லோரும் ஓடுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கா? ஒரு 10 பேர் ஓடணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேரா இருக்காங்களா? அந்த 10 பேரும் ஓடுவாங்க. ஆனா அதுல ஒருவர் தான் ஜெயத்தை பெறுவாங்க. நீங்களும் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள்.
ஹல்லேலூயா. ஏதோ சும்மா 10 பேர்ல நானும் ஓடுறேன் அப்படி அல்ல. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து தான் அவர் சொல்றாரு. எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படி அல்ல. பரலோகத்துக்கான அழைப்புக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? அப்ப அதற்கான ஓட்டத்துக்கு அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உங்களுடைய ஓட்டம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அடுத்த வசனத்துல பாருங்க, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடம் பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடம் பெற அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. பந்தயத்துக்கு ரெடி ஆகிறவங்க அந்த அழிவுள்ள ஒரு கிரீடம், அந்த பந்தய பொருள் ஒரு அழிவுள்ள ஒரு கிரீடம், அதை பெற்றுக்கொள்ள இச்சை அடக்கமா இருப்பாங்களாம். அல்லேலூயா. மிஸ் வேர்ல்டுக்கு போறவங்க பாத்தீங்கன்னு சொன்னா உடம்ப ரொம்ப ஸ்ட்ரக்சரா வச்சுக்கணும், ரொம்ப ஷேப்ஃபுல்லா வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட பொருளை தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப இச்சை அடக்கமா அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இதே மல்யுத்த வீரருக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாத்தீங்க அப்படின்னா தினந்தோறும் காலையில 10 முட்டை, நிறைய இறைச்சி சாப்பிடணும், இப்படி நிறைய காரியங்கள். அவங்க பாத்தீங்கன்னா மாமிச பிண்ட மாதிரி இருப்பாங்க. ஆனா மிஸ் வேர்ல்டுக்கு போறவங்க ரொம்ப இழைச்சு ரொம்ப தின்னா அதுக்கு வேண்டிய அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி உலகத்துல அழிவுள்ள ஒரு கிரீடம் வாங்குறதுக்காக அவங்களே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஆசைகள். இப்போ ஒரு பாட்டு போட்டிக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களோட த்ரோட்டு போயிடும், அதுக்கப்புறம் நாங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல அழிந்து போற ஒரு கப்பு ஒரு கிரீடம் வாங்குறதுக்காக அவங்க பாத்தீங்கன்னா இச்சை அடக்கமாய் அவங்களுக்கு ஆசையா தான் இருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல இருக்கும். ஆனா அதையெல்லாம் சாப்பிடாம ரொம்ப இச்சை அடக்கமா இருப்பாங்களாம். ஏன்னு சொன்னா அந்த அழிந்து போகிற ஒரு கிரீடம், அழிந்து போகிற ஒரு கப்பு, அதுக்காக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப இச்சை அடக்கமாய் வாழ்ந்து அதுல வெற்றி பெற உலகத்தார் இருப்பாங்க. நீங்க ஒரு அழிவில்லாத ஒரு கிரீடம், ஹல்லேலூயா, ஒரு அழிவில்லாத ஒரு மகிமைக்கு போக போறீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க இச்சை அடக்கமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஹல்லேலூயா. ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த 10 பேர்ல ஓட்டத்துல நீங்க ஒரு ஆளை நின்றுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதை நினைத்து நீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஓடும் போது அவங்க பாருங்க ரொம்ப தெளிவா அழகா சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு முன்னாடி ஓடி ஜெயித்து கப்பு வாங்கியிருப்பாங்க இல்லையா, மகிமைக்குள்ள சேர்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சாட்சிகளா நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எபிரேயர் 11:7 நம்ம பார்க்கலாம். நோவாவை குறித்து, இந்த நோவா பயபக்திக்குள்ளவனாகி தேவ எச்சரிப்பு பெற்று தன் காணாத ஒன்றை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இத்தனை திரளான சாட்சிகள், நமக்கு முன்னாடி வாழ்ந்து போன நம்முடைய முன்னோர்களுடைய சாட்சிகள், ஆண்டவருக்குள்ள எப்படி ஜெயம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி எல்லாம் பார்த்துட்டு அதை பார்த்துக்கிட்டே நீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓடுறவங்க அந்த நோவாவுடைய சாட்சி. அது மட்டும் இல்லாம இந்த ஆபிரகாம் பாருங்க, எங்க போறோம், எந்த தேசத்துக்கு போறோம், இப்ப நம்ம எங்காவது போனோம், ஒரு ஊருக்கு போனோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா இந்த இடத்துக்கு போறோம், இங்க தங்க போறோம், இங்க இப்படி சாப்பிடுவோம், இங்க இந்த ஃபுட் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த கூகுள்லயே ஆராய்ச்சி பண்ணி அந்த போகிறதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன கிடைக்கும், எப்படி இருக்கும், எந்த இடத்துல தங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்க அந்த லேட்டஸ்ட் லைஃபுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். ஆனா அன்னைக்கு ஆபிரகாம் பாருங்க, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அவர் பாட்டு கிளம்பி போறாருங்களாம். கீழ்ப்படிதல். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே ஆண்டவருக்குள்ள பயபக்தியா இருந்து பாவம்னா என்னன்னே தெரியாம நீதிமானாய் வாழ்ந்து கர்த்தருக்குள் அப்பொழுதும் அவர்களுடைய சந்ததிகளா நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். அந்த ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதுங்களா. தகப்பனா இப்பொழுதும் அந்த ஆபிரகாம் நமக்கு சாட்சியா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல மோசேயை குறித்து நாம் பார்க்கலாம். பார்வோனின் மகள் எடுத்து வளர்க்கிறாரு. அந்த மேன்மை திறந்து அவர் பாட்டு யாரோ எப்படியோ கஷ்டப்பட்டுட்டு போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைச்சிருக்கா அப்படின்னு இல்லாம அந்த மேன்மையை திறந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு எகிப்தியனும் கொலை செய்து தன்னுடைய மேன்மையை திறந்து தேசம் விட்டு தேசம் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு.
ஹல்லேலூயா. அவரை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணார். ஹல்லேலூயா. எத்தனை திரளான சாட்சிகள், நோவாவை போல, ஆபிரகாமை போல, அந்த மோசேயை போல நமக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடி இருக்காங்க. அவர்களை பார்த்து அந்த விசுவாசத்தை நாம் காத்து கொண்டு பாருங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவும். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி உங்களுடைய இலக்கு எதுவா தெரியுமா இருக்கணும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோட ஓட கடவும். ஹல்லேலூயா. ரொம்ப அப்படியே ஃபாஸ்டா ஏதோ போய் சேர்ந்தா போதும் அப்படி அல்ல, பொறுமையோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவும். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இச்சை அடக்கம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு இச்சை அடக்கத்தோடு கூட இருக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு முன்பாக வாழ்ந்த அந்த விசுவாச தகப்பன்களுடைய சாட்சிகளை நம்ம பார்த்து அவர்களுக்குரிய ஓட்டத்திலேயே நம்ம ஓடணும். அவர்களை போல நம்ம ஓடணும். அதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்முடைய ஓட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரஸ்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த அந்த ஆண்டவரையே நினைத்து கொள்ளுங்கள். நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய ஓட்டம், உங்களுடைய ஃபோக்கஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற பவுல், அவரை மட்டும் நோக்கி இல்லாம அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஜேர்னில, உங்களுடைய ஓட்ட பந்தயத்தின் பிரயாணத்துல நீங்கள் அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவரையே நோக்கி போகணும், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு காரியம் பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவையே கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, பரம அழைப்புக்காக கிறிஸ்துவே நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப சொல்றாரு பாருங்க, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவையே கவனித்து பாருங்க. ஹல்லேலூயா. அவரே திங்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவரே கவனித்து பார்க்கணும். கவனித்து பார்க்கணும்னா நல்ல உற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 3 காரியங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்கணும். அததான் பவுல் சொல்றாரு, தேவன் என்னை பரம அழைப்புக்கு அழைத்தாரு, அதை கிறிஸ்துவுக்குள் என்னை அழைத்தார். நம்முடைய வாழ்க்கையும் ஏதோ இப்படிதான் வாழ்ந்தோம், இப்படி இருந்துட்டோம், ஏதோ இதுல போயிட்டோம் அதுல போயிட்டோம், அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய வாழ்க்கை, பரலோகத்துக்கு போற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கிறிஸ்துவை நோக்கி இருக்கணும். கிறிஸ்துவையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். கிறிஸ்துவையே கவனித்து பார்க்கிறவர்களா இருக்கணும். இதே பிலிப்பியர் எழுதின நிருபத்துல திரும்பவும் அவர் சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. 4வது காரியமா கவனிச்சு பார்க்கறது மட்டும் இல்லாம கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வேணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. சொல்லிட்டு கிறிஸ்து இயேசுவில் அப்படி என்ன சிந்தை இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் பின்னாடி கொடுக்கிறாரு பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை அதை எண்ணாமல், ஹல்லேலூயா, அடிமையின் ரூபம் எடுத்தாராம். மேன்மையை துறந்தார். விண்ணுலக வாழ்க்கையை துறந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. தான் கடவுள் அப்படின்றத அந்த சிந்தையை எடுத்து போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. அதை எடுத்துட்டு அதை துறந்து மனுஷ சாயலானார். அடுத்து பாருங்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார். பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்வதுதான் என்னுடைய வேலைன்னு சொல்லி அவர் கீழ்ப்படிந்தார். அது மட்டும் இல்லாம தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. கிறிஸ்து இயேசுவில் இருக்க சிந்தை உங்களுக்குள்ள இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி அவர் எல்லாவற்றையும் துறந்து, நான் என்ன ஜாதி தெரியுமா, நான் என்ன கோத்திரம் தெரியுமா, நான் எந்த தேசத்துல இருந்து வந்தேன் தெரியுமா, நாங்க எப்படி வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம உலக பிரகாரமா இந்த உலகத்துல நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தோ இல்ல நம்ம மூதாதைகளோட சொத்தோ அதை வச்சுக்கிட்டு நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியும், இப்படிப்பட்ட பரம்பரையில வந்தவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். ஆனா
நமக்காக விண்ணுலக தேவன் நாம் பாவம் இல்லாமல் நாம் சாபம் இல்லாமல் இருப்பதற்காக அந்த விண்ணுலக மேன்மையை துறந்து எப்பொழுதும் பரலோகத்துல தேவ தூதர்கள் ஓயாமல் துதிக்கிற அந்த துதியின் சத்தத்தை துறந்து எல்லாவற்றையும் துறந்து நமக்காக இந்த மனுஷர்களை தேடி இந்த மண் உலகத்திற்கு வந்த அந்த கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பிலிப்பியருக்கு நிருபத்துல பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல சோதனைக்காரனாகிய பிசாசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி போறாங்களாம். அதுல பாத்தீங்கன்னா 3 சம்பவம். அவர் ஒரு 40 நாள் உபவாசம் இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த பிசாசு சொல்றான் பாருங்க, இந்த கல்லெல்லாம் அப்பமாகும்படி செய்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அப்பத்தினால மாத்திரம் ஒரு மனுஷன் வாழறது இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது மட்டும் இல்லாம பிசாசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட நீ மேல இருந்து அப்படியே கீழே விழு, அவருடைய தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாத்துக் கொள்வார், உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லும் போது உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை செய்து பாராதிருப்பாயாக. ஒரு குட்டி காரியம் ஏதாவது ஒண்ணு நடக்கல அப்படின்னா நீங்க தேவன் தானா, நீங்க ஏன் எனக்கு இப்படி பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கிறவர்களா இருப்போம். நம்ம சோதிச்சு பார்க்கிறவர்களா இருப்போம். இது இப்படி நடந்துச்சுன்னா நான் இப்படி வரேன், ஒரு சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா கூட எனக்கு இப்படி இது நடந்துச்சுன்னா நான் இப்படி வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தானா அப்படின்னு சொல்லி சோதிச்சு நாம பார்ப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நீ சோதித்து பாராதிருப்பாயாக, நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னை நீ பணிந்து கொள், என்னை நீ தாழ பணிந்துகிட்ட அப்படின்னு சொன்னா எல்லா உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிசாசு சொல்லும் போது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருத்தருக்கு தான் ஆராதனை செய்யணும்னு சொல்லி எழுதியிருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசை வேத வசனத்தின் மூலமாக அன்னைக்கு துரத்தின அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்லி பிசாசை துரத்தின ஆண்டவர் ஹல்லேலூயா இந்த பூமியில வாழும் போதும் எங்கும் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராய் இருந்தாரு. ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினாரு. இல்லாதவர்களை பார்த்து மனதுருகிறவர்களாய், ஹல்லேலூயா, கஷ்டத்துல நஷ்டத்துல இருக்கவங்களை பார்த்து மனதுருகிறவர்களாய் இந்த உலகத்துல வாழும்போது வாழ்ந்தாரு. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ள கடந்து வரட்டுமே. அன்னைக்கு நாயின் ஒரு விதவை, ஒரே மகன், அவங்களும் இழந்துட்டாங்க, அவங்களும் கைம்பெண், அவங்களும் இழந்துட்டாங்க. அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லல. ஆனா பாத்தீங்கன்னா அவரே தேடி போய் ஏசம்மா மண்ணை துருகி அந்த வாலிப மகனை உயிரோடு கூட எழுப்பி அந்த நாயின் ஒரு விதவின் இடத்துல கொடுத்தார் அப்படின்னு சொல்ல வேதத்துல பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக மனதுருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவித்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம கொலோசியர்ல ஒரு வேதவசனம் சொல்லுது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வாசனங்கள்ல ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்ம தகுதியுள்ளவர் ஆக்கினவரும், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியாக்கினவரும், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தவர். ஹல்லேலூயா. வெறும் இருந்தபோது பிசாசு பிடியிலிருந்து விடுவித்தாரு, மனதுருக்கினார், அது மட்டும் இல்லை, நம்ம இருளின் அதிகாரத்துக்கு உரிய சாத்தானிட்ட இருந்து நம்மை விடுவித்த ஆண்டவர். வெளிப்படுத்தின விசேஷத்துல 20ஆம் அதிகாரம் நம்ம 6ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்படி இருளின் அதிகாரத்துல இருந்து மீட்டெடுத்த நம்மை 1000 காலம் அரசாட்சியில நம்மை ஆளுகம் செய்ய வைப்பாருங்களாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருளில் அதிகாரத்துல இருந்து நம்ம மீட்டெடுத்த ஆண்டவர் அவரோடு கூட 1000 காலம் அரசாட்சியில நம்மையும் அரசாள வைத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதுதான் பேதுருவும் பாருங்க என்ன சொல்றாரு, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார், நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாய். ஹல்லேலூயா. எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவர் மட்டும் இல்லாம, மனதுருகிறவர் மட்டும் இல்லாம, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாய் அநீதியுள்ளவர்கள் பாவிகளாகிய நமக்காக நீதிபரராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவியாய் சிலுவையில மரித்து மாம்சத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. மாம்சத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் எங்க போனார்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அது 22ஆம் வசனத்துல நம்ம படிக்கலாம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்காருங்க. ஹல்லேலூயா. தெய்வ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவர் கீழ்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மையும் ஆண்டவரோடு கூட அந்த 1000 கால அரசாட்சியில நம்மை
அரசால செய்ய வைக்கிறவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அதுதான் பவுல் சொல்றாரு, உங்க ஃபோக்கஸ் எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இப்படி சொன்ன பவுல் அவரும் அதை ஃபாலோ பண்ணாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஆங்கிலம் எனக்கு லாபமா இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா முதலாவது அவங்க அதை ஃபாலோ பண்ணணும், அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த பவுல் பாருங்க, ரொம்ப துல்லியமாய் ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருந்தவர். அவரு கிறிஸ்தவர்களை சிறையில அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரம் பெற்றவர். அதை எடுத்துட்டு போகும்போதுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த இந்த பவுல், அந்த பவுல் தான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக உங்களுடைய ஓட்டம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அவர் பாருங்க, லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். அல்லேலூயா. அவருடைய வேலை அவருக்கு லாபமா இல்லை, அவருடைய அந்த படிப்பு அவருக்கு லாபமா இல்லை. பெரிய மத குருமார் கமாலியன் அவருடைய பாதத்துல இருந்து கற்றுக்கொண்ட அந்த படிப்பு அவருக்கு அது லாபமா இல்லை. அதெல்லாம் எனக்கு நத்திங் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர்ல ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஹல்லேலூயா. அவர் அறிகிறதே எனக்கு ஒரு மேன்மை, அவரை தெரிஞ்சு கொள்றதே எனக்கு ஒரு மேன்மை. இவ்வளோ நாள் என்னை போஸ்ட் எனக்கு அது மேன்மை கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும், லாபமான எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அதே பிலிப்பியர் 3:11 பாருங்க, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. வெறும் நஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப சொல்றாரு பாருங்க, நஷ்டம் கூட கிடையாது, அதையெல்லாம் நான் குப்பையா நினைக்கிறேன். குப்பை, நான் படிச்ச படிப்பு எனக்கு குப்பை, என்னுடைய போஸ்ட், நான் அரசாங்க பதவியில இருந்தது, அது எனக்கு குப்பை. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அதுதான் எனக்கு மேன்மை. ஹல்லேலூயா. நாம சொல்ல முடியுமா? நாம ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு மேன்மை, எனக்கு உலகத்துல இதுதான் பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பவுல் பாருங்க, இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு அதுதான் எனக்கு மேன்மை, மற்றது எல்லாம் எனக்கு குப்பையா தெரியுது. அடுத்த வசனம் பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசு என்னை பிடிச்சாரு இல்லையா, அதை நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடிச்சுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கிறிஸ்துவை பிரசங்கிக்க உன்னை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த பவுலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அந்த கிறிஸ்து எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்காக என்னை பிடிச்சாரு இல்லையா கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவை நான் ஆசையா பிடிச்சுக்கிறேன். ரொம்ப அழகா சொல்றாரு, என் ஆசை நீங்க தான்ப்பா, எங்க தேவை நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு பாடலாம். ஆனா அந்த பவுலை போல சொல்ல முடியுமா? என்னுடைய காரியங்கள் எல்லாம் குப்பை, அதெல்லாம் நஷ்டம், அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் வீணு, தூக்கி போடுற ஒரு காரியங்கள், கிறிஸ்துவை அறிகிற அறிவே எனக்கு மேன்மை அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அவர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறாரு. உங்களுடைய ஓட்டம் கிறிஸ்துவை பார்த்து இருக்கட்டும், கிறிஸ்துவை நோக்கியே உங்களுடைய ஓட்டம் இருக்கட்டும். அதை பார்த்து கிறிஸ்துவையே நோக்கி பொறுமையா ஓடுங்க, கிறிஸ்துவையே நினைத்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவையே கவனித்து பாருங்கள். அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, மேன்மையை தொடர்ந்து விண்ணுலகத்தை விட்டு கடந்து வந்த ஆண்டவர். ஏதோ ஒரு காரியத்தை வச்சுட்டு இதுதான் மேன்மை, இதுதான் எனக்கு, நாங்க வச்சிருக்க வாகனம் தான் மேன்மை, நாங்க வச்சிருக்க காரியங்கள் தான் மேன்மை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லாம கிறிஸ்துவை அறிகிற அறிவே எனக்கு மேன்மை. கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் ஆசையா பிடிச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை அது, அதை நான் ஆசையா பிடிச்சுக்கிட்டு செய்யறேன். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவர் ஊழிய பிரயாணத்துல எத்தனை போராட்டங்கள், ஆனா அதையெல்லாம் கூட மறந்துட்டு அவர் சொல்றாரு, இந்த வேலையை செய்யறத நான் ஆசையா செய்யறேன். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 13ஆம் வசனத்துல, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, நான் அதை பிடித்து கொட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாலே தவிர அதை நான் பெருசா நினைக்கிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்து, எனக்கு முன்னாடி என்னென்ன இருந்தது, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, அதையெல்லாம் நான் மறந்துட்டேன். எப்படி வாழ்ந்த வாழ்க்கை அதையெல்லாம் நான் மறந்துட்டேன். முன்னான கிறிஸ்துவை நோக்கி முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பரலோகத்துக்கு ஒரு அழைப்பு தேவன் எனக்கு கொடுத்திருக்காரு. அதை கிறிஸ்துவுக்குள் என்னை வாழ்க்கை வாழ்ந்து
அந்த பரலோக வாழ்க்கைக்கு என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அதை நோக்கி நான் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லிட்டு 20வது வசனத்துல பாருங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு, அங்கிருந்து கர்த்தராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து வரும் வரை நாங்க காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா. நாமும் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில உலக மனிதர்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டாம். இவங்க எப்படி ஓடிட்டாங்க, இவங்க எப்படி ஓடிட்டாங்க, இவங்க இப்படி வீண் பண்ணிட்டாங்க, அவங்கள நாசில் சுவாசம் உள்ள மனிதர்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு நம்ம கவனித்து பார்க்க வேண்டாம். நமக்கு வேதம் சொல்லுது, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் தேவனை நாங்க பரலோகம் போகணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நல் வழியில போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க ஓட்டம் கிறிஸ்துவை நோக்கி இருக்கட்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவையே கவனித்து பாருங்க. கிறிஸ்துவின் இருந்த சிந்தை உங்களுக்குள்ள கடந்து வரட்டும். அந்த பவுலை போல நாம எப்படி வாழணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாழ்ந்து காண்பித்த அந்த பவுலை போல நம்ம அவருக்காக அவரை பிடிந்து தொடர்ந்து பிடிக்க, நாமும் இந்த பவுலை போல அவரை பிடிக்க நாங்களும் ஆசையா இருக்கோம். நாங்களும் அம்மை பிடிக்க ஆசையா இருக்கோம் டாடி, எங்களை எதுக்காக பிடித்தீங்களோ அதை செய்ய நாங்களும் ஆயத்தமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு இடத்துல எப்பொழுதும் சொல்லுகிறவர்களா இருப்போமா? இந்த சங்கீதக்காரன் தாவீதும் பாருங்க, எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். ஹல்லேலூயா. எனக்கு இந்த யுத்தத்துல எல்லாம் ஜெயம் கொடுக்குற என்னோட சோல்ஜர்ஸ் இல்ல, மத்தவங்க இல்ல, அப்படியெல்லாம் நினைக்காம, எனக்கு அறிவு இல்ல, என்னை அபிஷேகம் பண்ணி சாமுவேல் தீர்க்கதரிசி அல்ல, இப்படி அவங்களெல்லாம் நினைக்கல, எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஹல்லேலூயா. நாமும் இந்த தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு பரலோக வாழ்க்கைக்கு போற நாம கிறிஸ்துவுக்குள் மட்டுமே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள முடியும். தேவனை அண்டி கொண்டிருந்தோம்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வெறும் பரலோக வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, இம்மைக்குரிய இந்த உலக வாழ்க்கையிலையும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாங்க நோக்கி பார்ப்போம். இது வரைக்கும் எதையாவது நினைச்சு நாங்க மேன்மை பாராட்டி, இதுதான் நாங்க ஹெவன்ல இருந்து வந்தவங்க அப்படின்றது போல நம்ம ஏதாவது பேசிட்டு இருந்திருக்கலாம். இல்ல என்ன போல யாரு, என்ன போல டேலண்ட் பட்டவங்க யாரு, என்ன போல இதுல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க யாரு அப்படின்னு சொல்லி பெருமையா நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கலாம். இந்த பவுலை போல எல்லாத்தையும் நான் நஷ்டம், குப்பை அப்படின்னு சொல்லி நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த பவுலை போல கர்த்தரை மாத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம், நமக்காக சிலுவை சுமந்த அந்த ஆண்டவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்து நம்முடைய ஓட்டத்தை நாம் ஜெயமுடன் முடிப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. நல்ல ஆண்டவரே, டாடி, இந்த உலக வாழ்க்கையில நாங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலேவே எங்களுக்கு ஜெயம் டாடி. இப்பொழுதும் இந்த பவுல் சொன்னதை போல நாங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாங்க நினைத்து கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கைன்ற இந்த ஜேர்னில அவரே நினைத்து கொள்கிறோம். அவரையே நாங்க கவனித்து பார்க்கிறோம். அவர் என்னென்ன காரியங்கள் செய்தார், நாங்க எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், நாங்கள் அதையே ஈஸ்டாடி எங்களுடைய வாழ்க்கையில செய்ய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ள கடந்து வர ஆண்டவர் அப்பா ஈஸ்டாடி எப்பொழுதும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களை எடுப்பீராக, உங்களுடைய கரத்தில் எடுப்பீராக. ஈஸ்டாடி எங்களை அழைத்திருக்கிற ஆண்டவர், எங்களை முன் அறிந்த ஆண்டவர், எங்களை நீதிமான்களாய் மாற்றின ஆண்டவர், எங்களை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர், இப்பொழுதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நாங்களும் பொறுமையோடு காத்திருக்க, அவர் செய்த நற்காரியங்களை நாங்களும் செய்து இந்த உலக வாழ்க்கையில ஈஸ்டாடி இருளில் இருக்க ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து, நாங்களும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த ஜனங்களாய் மற்றவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர அப்பா எங்களையும் ஆண்டவர் தகுதிப்படுத்துவீராக. அந்த கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ள கடந்து வரட்டும் டாடி. எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்களை ஆண்டவர் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால
ஆமென். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ரேஸ் கோர்ஸ் ரோட், சிங்கப்பூர் 218573. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.